எப்படியாவது இந்த யூடியூப் ஊடகத்தில் உழைத்து சாதித்து எப்படியாவது நம்முடைய கஷ்டம் கவலைகள் துக்கம் துயரங்கள் அனைத்தையும் போக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் யூடியூப் சார்பாக வரவேற்கிறேன். ஏனென்றால் நாம் அனைவருடைய நல் எண்ணங்களாலும் இங்கு பிரதிபலித்து கொண்டே இருக்கிறோம். எப்பொழுது நம் கையில் மொபைல் ஃபோனை தந்தார்களோ இப்பொழுது அவர்கள் நம் உடம்பு முழுவதும் மெய் முழுவதுமாக என்ன இருக்கிறது என்பதை ஆராயக்கூடிய தன்மை வாய்ந்தவர்களாக மாறிவிட்டார்கள். உங்களுடைய உடம்பை பலவீனப்படுத்தும் சக்தி வாய்ந்தவர்களாக, உங்களுடைய அட்ரஸ் தெரிந்தவுடன் மேஜிக் 8 பால் அந்த இடத்துக்கு வந்து செயல்படுவது போல், உங்கள் ஆடைகளை நீங்கள் கிழித்து எறிவது போல், அவ்வாறெல்லாம் மேஜிக் பால் சூப்பராக செயலாட்டுது. ப்ரொஃபைல்லேருந்து 3 தடவை நம்ம மெசேஜ் அனுப்பும்போது ஒரு ப்ரொஃபைல் சேஞ்ச் ஆகுதுங்கன்னா உங்களுக்கு சந்தேகம் வருமா வராதா? பாருங்க இப்பொழுது இந்த வீடியோவில் ஒரு நேரம் ஒரு ப்ரொஃபைல்லேருந்து நீங்கள் ஒரு 3 கமெண்ட்ஸ் 4 கமெண்ட்ஸ் அனுப்புவீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் தான் கரெக்டாக வந்துகிட்டே இருக்கும். ப்ரொஃபைலில் எந்த சேஞ்சஸும் உருவாகக்கூடாது. அதுதான் உண்மையான தொழில்நுட்பம். ஆனால் தொழில்நுட்பத்தில் தாறுமாறாக செயல்படுகிறது என்றால் சில தப்புதல்கள் வரதான் செய்கிறது. கொசு கேட்டீங்களா? கொசு தொல்லை மறைமுகமாக நம் இரத்தத்தை கொசுக்கள் குடிப்பது போன்று பல தொழில்நுட்பங்களை நம் கையில் தந்து சீன அண்ணர்கள் நம்மை மறைமுகமாக திருடி கொண்டிருக்கிறார்கள் என்பதே உண்மையான சம்பவம். தொழில்நுட்பங்களை ஆராய்ந்து அறிந்தபின் பயன்படுத்துங்கள். இப்பொழுது புதிசாக ChatGPT வந்தவுடன் எல்லாரும் கமாந்து விழுந்தாச்சு. நம்ம ஸ்டைல் எப்படி இருக்கும், உலக அழகியா தோன்றுவோமா இல்லை உலக அழகனா தோன்றுவோமான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஆசை, நம்ம எப்படி இருப்போம், அந்த ஷேப்பில் எப்படி இருப்போம். ChatGPTயா நான் எடுக்கல, நான் பார்க்கவும் இல்லை. நான் மூஞ்சி இப்படி தான் இருக்கேன். எல்லாரையும் போல தானே எனக்கும் வரும். அதனால நான் பார்க்க போகல. அதுக்கு உள்ள ஒரு ஆப் கொஞ்சம் அப்படி வெளியில் கக்குன உடனே எல்லாரும் என்னையா சாப்பிட தொடங்கியாச்சு அந்த ஆப்பை. அப்படிப்பட்ட நம்ம மக்கள் மனது உலக தொழில்நுட்ப வளர்ச்சியா தளர்ச்சியான்னு தெரியல பாருங்க. இது தொடக்கத்தில் வளர்ச்சி போல தெரிஞ்சாலும் கடைசியில் தளர்ச்சியில் போய் முடியுது. ஏன் ஆண்ட்ராய்டு மொபைலே எடுத்துக்கோங்க. ஆண்ட்ராய்டு மொபைலில் எல்லாருக்கும் கம்ப்யூட்டர் போல செயல்படுவதாலும் கைக்கு அடக்கமாக இருக்கிறதாலும் இது நமக்கு ஃபேமஸாக தான் இருந்து முதல்ல. ஆனால் இப்பொழுது நிறைய மொபைலில் சைபர் கிரைமால் கூட கண்டுபிடிக்க முடியலை. அப்படிப்பட்ட திருட்டு நடந்துட்டு இருக்கு. அப்போ சைபர் கிரைம் படித்து என்ன பிரயோஜனம், நம்ம அங்கே வேலை பார்த்து என்ன பிரயோஜனம், அப்படியெல்லாம் யோசிக்க தோணுது. ஒரு ப்ரொஃபைல்லேருந்து ஒரு 3 கமெண்ட் அனுப்பா ஒரு ப்ரொஃபைலில் உள்ள ஃபோட்டோ அப்படியே மாறுது. இப்போ யாருக்கு கீழே இருக்கிறோம், கூகுளில் கீழே இருந்தால் இப்படி செய்வாங்களா? அதெல்லாம் யோசிக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் விட்டது. யோசித்தா நல்லா இருப்போம். யோசிக்காமல் இருந்தால் அந்த நாடு அதை விட நல்லா இருக்கும். நம்ம சீன ஆண்டவர்களுக்கு வசதியாக இருக்கும். யாருமே யோசிக்காமல் இருந்தால் புரிஞ்சுக்கிடுங்க. யுவர் அசிஸ்டன்ட் கேன் டேக் திஸ் கால் நெக்ஸ்ட் டைம். ஒரு கால் புதுசாக வரும்போது என்ன செய்கிறாங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் நம்ம அசிஸ்டண்ட் அடிக்கிறது போல இருக்குமா. நம்ம அப்போ ஓனரும் அவர் அப்போ அசிஸ்டண்ட்டும் கவனிச்சிடுங்க. இப்படி தாங்க மறைமுகமாக செயல்படுறாங்க. ஆனால் நமக்கு தெரியாமலே செயல்படுது. இதை நான் கண்டுபிடிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன். நீங்கள் வேறு ஷேர் பண்ணாமல் அப்படியே அமுக்கி இருக்கிறீங்க. நீங்கள் இவ்வாறு இருக்க நம்முடைய நாடுகளுக்கும் உலக நாடுகளுக்கும் கெடுதல் என்பதை நான் உங்களுக்கு ஆணித்தனமாக கூறுகிறேன். ஏனென்றால் இவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன். எதுக்குன்னு சொன்னால் இந்த உலகம் ஃபுல்லாக தெரியணுங்க. அதுக்கு வேண்டிய நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி சொல்லிகிட்டே இருக்கேன். இது இப்பொழுது உங்களுக்கு தெரியாதுங்க. உங்களுடைய தலைமுறைகள் நம்முடைய வருங்கால தலைமுறைகள் பாதிக்கப்படும். பார்த்தீங்களா? அப்போ தாங்க தெரியும் இந்த ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு அருமை பெருமைகளை பற்றி. அது இதோட முடியாது, பார்த்துடுங்க. அது நம்ம மனசை கெடுத்து ப்ளூ கேலெல்லாம் விளையாடி நேரம் ஒன்றா கொல்லிச்சு இல்லையா, அதுபோல் ஒன்று அழிக்கவா இவங்க எல்லாம் வந்திருக்கிறது. நம்ம பேசுகிறதையெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு அப்புறமா கால் ரெக்கார்டிங் செய்து நம்ம என்ன பேசுகிறோம், எங்கே நிறைய காசு இருக்குது, யார் வசதி படைத்தவங்க இதையெல்லாம் அறிஞ்சிட்டு நம்மளுடைய வசதியை கெடுப்பதற்காகவும் நம்மளுடைய உடல்நல பாதிப்பை ஏற்படுத்துவதற்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை அழிப்பதற்காக உருவாக்கப்படும் இது ஒரு பொறி. ஆமாங்க, உணர்ந்தான் சரி. இமீடியட்டாக உங்கள் வாட்ஸ்அப்போ அல்லது டெலகிராம் அக்கௌண்ட்டோ ஹேக் ஆகிடும்.
ஹேக் ஆகிட்டு நீங்கள் என்னென்ன காண்டாக்ட்ஸ் வச்சுருக்கீங்களோ அத்தனை காண்டாக்ட்ஸுக்குமே ஹாய் மெசேஜோட இந்த லிங்க் வந்து போயிடும். ஸோ அந்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, நீங்கள் தான் அனுப்பியிருக்கீங்க, உங்கள் ஃபோனில் இருந்து தான் எங்களுக்கு ஹாய் மெசேஜ் வந்திருக்கு, நீங்கள் தான் ஏதோ ஒரு ஃபோட்டோஸ் அனுப்பியிருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயம் அனுப்பியிருக்கீங்க, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு, அதுவும் ஃப்ரெண்டோட தானே அப்படின்னு நினச்சி அவங்க லிங்க் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ யார் வந்து அந்த லிங்க்கை டச் பண்ணுறாங்களோ இமீடியட்டாக அவங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டோ அல்லது டெலகிராம் அக்கௌண்ட்டோ இமீடியட்டாக ஹேக் ஆகி அவங்க வேறு இந்த ஃப்ராட்ஸ்டரோட கண்ட்ரோலுக்கு அந்த இது போயிடுது, அந்த சோஷியல் மீடியா போயிடுது. ஸோ அவங்க வந்து நாளைக்கு அந்த அவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எனக்கு அர்ஜென்ட், எனக்கு ஏதாவது காசு வேணும், அதாவது அமௌண்ட் வந்து பே பண்ணுங்க, இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மணி லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இதுக்கான ரிக்வெஸ்ட்லாம் இப்போ கொடுத்து இதுக்கான இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்கேமர்ஸ் யார் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டுட்ருக்கோம். பட் நம்ம வந்து எதுவுமே வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர்னு சொல்லுவாங்க. ஸோ அதை யாருன்னு கண்டுபிடிச்சி நம்ம ஏதாவது ஏமாந்து பணம் லாஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு அக்யூஸ்டை தேடி அலையிறதுக்கு பதிலாக நம்ம முன்னாடியே விழிப்புணர்வாக இருந்துட்டா